வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம ஆடி பெருக்கு ஸ்பெஷல் லன்ச் மெனு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லன்ச் மெனுவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதை எந்த ஆர்டரில் எப்படி சமைச்சா சீக்கிரமாக சமைச்சு முடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம வறுத்து பொடி பண்ணுறதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். 2 கடாய் போட்டிருக்கேன். ரெண்டுலேயும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒன்றில் வந்து கருவேப்பிலை சாதத்துக்கு பொடி பண்ண போகிறோம். இன்னொரு இதில் வந்து கத்திரிக்காய் சாதத்துக்கு பொடி பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். கத்திரிக்காய் சாதத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போது கருவேப்பிலை சாதத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வறுபட்டுட்டு இருக்கும் போதே கத்திரிக்காய் சாதத்துக்கு 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சாதத்துக்கு 2 பூண்டு கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, அது கூட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து அந்த கருவேப்பிலை நல்லா வறுபடணும். இப்போது அந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு எல்லாம் வறுத்ததும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டுலேயுமே சேர்த்துடலாம். இப்போது இது ரெண்டையும் நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா வறுபட்டாச்சு. இதை மாற்றி எடுத்துட்டு அந்த 2 கடாயில் ஒரு இதில் தேங்காய் துவையலுக்கு வதக்கிக்கலாம். இன்னொரு இதில் புளியோதரை பொடி செய்ய போகிறோம். இப்போ தேங்காய் துவையலுக்கு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த சைடு வெறும் கடாயில் கொஞ்சம் ஒரு 7-8 மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வந்து அப்பப்போ மாற்றி மாற்றி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். தேங்காய் துவையலுக்கு கொஞ்சம் புளி, ஒரு அரை கப்பு துருவின தேங்காய், இதை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டுலேயுமே சேர்த்துடலாம். இப்போ தேங்காயோட அந்த நீர்ச்சத்தெல்லாம் போக அதை நல்லா வதக்கிக்கணும். இப்போது இந்த இதில் பெருங்காயம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா அந்த நீர்ச்சத்து கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வறுத்து அரைக்க வேண்டிய பொடி எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கூட்டுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல், சீரகம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு ஒரு 7-8 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்புத்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். அதுக்குள்ளே நம்ம சாதம் வச்சிடலாம். இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டவ்வில் இன்னொரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் கவுனி அரிசி பொங்கல் பண்ண போகிறோம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசியை 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊறின தண்ணியையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதில் நிறைய சத்து இருக்குது. இப்போது 6 மணி நேரம் ஊற வச்சு தான் இந்த அரிசி பண்ண முடியும், இல்லாட்டி வேகாது. அந்த அரிசியை குக்கரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சும்போது எடுத்து வச்சிருந்த தண்ணியும் சேர்த்துட்டு அது கூட இன்னும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். மொத்தம் 3 பங்கு தண்ணி சேர்க்கணும் 1 பங்கு அரிசிக்கு. இப்போ இது ரெண்டையும் ஆன் பண்ணிவிட்டு அந்த சாதம் வந்து ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு 3 விசில் வரட்டும். இப்போ இந்த கவுனி அரிசி நம்ம போட்டதில் ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் போட்டுட்டு 5-6 விசில் வைக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். இது வெந்துட்டுருக்க டயத்தில் நான் எடுத்து வச்சது எல்லாத்தையும் பொடி பண்ணுறது, அரைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது சாதம் 3 விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த ஸ்டவ்வில் ஒரு குக்கரில் ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இது 2 விசில் வேகட்டும். இப்போ கவுனி அரிசியும் இந்த சைடு 6 விசில் வந்துருச்சு, இறக்கிடலாம். அந்த ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டு நம்ம கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இப்போது இந்த சைடு உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு இன்னொரு கடாய் போட்டிருக்கேன். இப்போ சாதம் வச்ச குக்கரில் ஸ்டீம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். சாதம் கரெக்டாக வெந்திருக்கு. இந்த சாதம் உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு மேலாப்பில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி உடன் கரண்டியை வச்சு மெதுவாக திருப்பி விட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கவுனி அரிசி உள்ள குக்கரையும் திறந்தாச்சு. கவுனி அரிசி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இதை மூடி வச்சிடலாம். இது சூடாக இருக்கும்போதே நம்ம கலக்கணும். இப்போது இந்த பருப்பு வந்து பாதி வெந்துருச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டையும் சௌச்சவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இது வெந்துட்டுருக்கட்டும்.
இந்த கவுனி அரிசியை சூடாக இருக்கும்போதே நான் 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையணும். அதனால ஸ்டவ்வில் வச்சு அந்த சூடோட சூடாக அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் முந்திரி திராட்சை நம்ம வறுத்து சேர்க்கணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதும் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அது லேசாக கலர் மாறினதும் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் சேர்த்து இது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கவுனி அரிசியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து புளியோதரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா அந்த வறுபடட்டும் அந்த எண்ணெயில். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு வத்தட்டும். இது இந்த அளவுக்கு வத்தி வந்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை பொடியை சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இது ஸ்டவ்வில் நல்லா வத்தி வர வரைக்கும் இருக்கட்டும். நம்ம வேக வச்சுருந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அந்த விழுதை சேர்த்துட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இது வேகட்டும். இப்போ இந்த புளியோதரை மிக்ஸ் பாருங்கள் நல்லா வத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு ஒரு கடாய் போட்டிருக்கேன். கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஒரு 2 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்து இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். கூட்டில் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டாச்சு. கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 2 அடுப்புலையும் ஒரு கடாய் போட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு இதில் உருளைக்கிழங்கு கறியும் இன்னொரு இதில் கத்திரிக்காய் சாதமும் பண்ண போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு கறிக்கு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த பச்சை வாசனை போய் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குல வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த சைடு கத்திரிக்காய் சாதத்துக்கு 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மெல்லிசாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மெல்லிசாக நறுக்கின கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு கறிக்கு வதக்கிட்டு இருந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்குனதை சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி அது நல்லா ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இந்த ஸ்டவ்வில் நம்ம வதக்கிட்டு இருந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் சாத பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம குக்கரில் வேக வச்சு சாதத்தை சேர்த்து இதை நல்லா அந்த மசாலாலாம் சாதம் ஃபுல்லாக கலக்கிற மாதிரி நல்லா கலந்துட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த ஸ்டவ்வில் நம்ம வச்சுருந்த உருளைக்கிழங்கு காரக்கறியும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் இறக்கிடலாம். அடுத்து நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு 4 நெல்லிக்காயை ஆவியில் வேக வச்சு அதோட கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தாளிச்சிக்கலாம். தயிர் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தயிரை நான் உர ஊற்றி வச்சுருக்கேன். இது கரெக்டான புளிப்பில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தை போட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து லேசாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரில் சேர்த்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து
இதை கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை. இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவு சாதம் சேர்த்துருக்கேன். சாதம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி வந்ததும் கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துவையலுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த சைடு வந்து வடகம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துவையலில் சேர்த்துடலாம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊறுகாய்க்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக மட்டும் உளுந்தம்பருப்பு, ஒரு 5-6 உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஊறுகாயில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாயும் தேங்காய் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுருந்த கடாயில் உள்ள எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வடகத்தை பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பொரித்து எடுத்தோம்னா எண்ணெய் நிறைய வேஸ்ட் ஆகாது. இது வீட்டிலே செஞ்ச வடகம் தான். தேவையான அளவு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடகமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து புளியோதரைக்கு நான் 1 கப் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க புளியோதரை மிக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா ஒன்று போல் எல்லா சாதத்துலேயும் கலக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இது நல்லா கலந்துட்டேன். இதில் கடைசியாக கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க புளியோதரை பொடி சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வச்சிடலாம். கமகமன் வாசனையோட புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு சாதம் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். அதில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துடலாம். இது சேர்த்து நல்லா கிளறிக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சாதம் நம்ம இந்த மாதிரி கிளறும்போது கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தோம்னா சாதம் நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். அதனால் அது சேர்த்துட்டு இது ஆப்ஷனல் தான், இது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வறுத்த கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்க போகிறேன். கிஸ்மிஸ் பழம், இந்த பழங்கள் எல்லாமே ஆப்ஷனல் தான். இது கூட கொஞ்சம் மாதுளை முத்துக்கள் இதெல்லாம் சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பரான தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்மளோட லஞ்ச் மெனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இதை வாழை இலையில் சர்வ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். முதல்ல கவுனி அரிசி பொங்கல், அது பக்கத்தில் புளியோதரை, கத்திரிக்காய் சாதம், கருவேப்பிலை சாதம், தயிர் சாதம், மேலே உருளைக்கிழங்கு காரக்கறி, சௌச்சௌ கேரட் கூட்டு, வடகம், தேங்காய் துவையல், நெல்லிக்காய் ஊறுகாய். அப்புறம் இந்த லஞ்சை இன்னும் ஸ்பெஷலாக ஆக்கிறதுக்கு நான் முக்கணிகளும் வச்சுருக்கேன். மா, பலா, வாழை 3மே இருக்குது. அவ்வளோதான். இதோட இந்த ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் லஞ்ச் முடியுது. நீங்களும் இந்த ஆடிப்பெருக்குக்கு இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் லஞ்ச் மெனு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.